friends, today's special Karaikudi prawn masala, something different. நம்ம Karaikudi ஸ்டைல்ல prawn masala சமைக்க போறோம். ரொம்ப ஈஸியான குக்கிங் தான் இது. வாங்க எப்படி சமைக்கிறது வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் prawn 500 கிராம் எடுத்துக்கோம். அதாவது ஈரல் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிடுவோம். வாலை நிக்காம நல்லா மொத்தமாக எடுத்து நீக்கி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருவோம். ப்ரௌனை நம்ம மெரினேட் பண்ணுவோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், black pepper 1/2 teaspoon, coriander powder 1 tablespoon, ginger garlic paste 1 tablespoon, உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். நம்மளுக்கு அந்த ஊடான் அதாவது இறால்லே தண்ணி இருக்கும். ஸோ அதே போதும். நம்ம இந்த மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா சரி சமமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் சைடில் வச்சுருங்க. ரெட் ஆனியன் 1 நல்லா கட் பண்ணிக்கங்க. ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. ஊசி மிளகா 2, கருவேப்பிலை 1, தக்காளி பழம் சிறுசாக கட் பண்ணிச்சிங்க. ஒரு தக்காளி பழம், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஃபியூ ட்ராப்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதையும் கட் பண்ணி வச்சிங்க. குக் பண்ணுறதுக்கு மெரினேட் பண்ண ப்ரௌன் ரெடியாக இருக்குது. இது வந்து ஊடானோட தண்ணி, அதாவது ஊடான் தலை தோலுலாம் போட்டு நான் அவிச்சி எடுத்த தண்ணி. இது வந்து ஸ்டாக், ஊடானோட ஸ்டாக், அதாவது ப்ரௌனோட ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். சமைக்கிறதுக்கு தண்ணிக்கு பதில் இந்த ஸ்டாக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேலன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வேறு குக்கிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சமைக்க ஆரம்பிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். ஸோ பட்டர் வந்து கரைய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஊடானை வந்து பொரிச்சு எடுப்போம். அதாவது ப்ரானை வந்து ஷலோ ஃப்ரை இந்த பட்டர்லேயே நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். நம்ம எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம், பட்டர் மட்டும் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே மெரினேட் பண்ண ப்ரானை நம்ம பொரிச்சு எடுக்கிறோம். ஒரு சைடு வந்துருச்சு, நடு சைடு கொஞ்ச நேரத்துலேயே வந்துடும். ஓவர் குக் பண்ண வேணாம். ஸோ நல்லா நிறம் மாறிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய்க்கு பதில் ஓகே. ப்ரௌன் வந்து நல்லா அழகாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வெந்த ப்ரௌனை தனியாக ஒதுக்கிப்போம். ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இதே மாதிரி மற்ற ப்ரௌனையும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். நான் செகண்ட் தேர்ட் பேட்சுக்கும் பொரிச்சு எடுத்துருக்கேன். ஸோ நம்ம பேலன்ஸ் ப்ரௌனை போட்டு பொரிக்கிறோம். பட்டர் ஊடா மேலே படுற மாதிரி நான் கொஞ்சம் ஷேக் பண்ணி விடுறேன் பேனை. பொரிஞ்சிருச்சு. ஸோ அது சைட்டும் பொரிச்சிட்டு நம்ம அதே போல் பவுலில் தனியாக எடுத்து வச்சுருவோம். ஓகே, பொரிச்ச ப்ரௌன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம சாஸ் சமைக்க போகிறோம். ஸோ நான் அதே சட்டி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தேவைப்பட்டால் பட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். வெங்காயம், ஒரு வெங்காயம் நல்லா சிறுசாக அரிஞ்சது போட்டு தாளிக்கிறேன். கருவேப்பிலை 1, ஊசி மிளகா 2. ஸோ இது 2 பிளந்துக்கிட்டு சேர்த்து தக்காளி பழத்தையும் போட்டு கிண்டி விடுறேன்.
தக்காளி பழம் கொஞ்சம் வெந்த பிற்பாடு ஃபிஷ் கறி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வேக விடுவோம். மசாலாத்தூள் நிறம் மாறின பிற்பாடு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே தாளிக்கிறப்போ ஒரு கருவேப்பிலை போட்டேன். இது வந்து அழகுக்கு. மிக்ஸ் பண்ணி விடுவோம். ப்ரான் ஸ்டாக் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணிக்கு பதில் நான் ப்ரான் ஸ்டாக் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரான் ஸ்டாக் வந்து நான் ஏற்கனவே ப்ரானோட தலை உடம்புலாம் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு வந்து தண்ணிக்கு பதில் நீங்கள் ப்ரான் ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம். நம்மளுக்கு அருமையான சாந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்த ப்ரான் இறால் எடுத்து இதில் அடுக்குவோம். இறால் ஏற்கனவே வந்துருச்சு. ஸோ அதனால் ஓவர் குக் பண்ண வேணாம். அந்த பட்டரில் வேக வச்சதுனால நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹார்டாக இருக்காது. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு சைடு வேக வச்ச பிற்பாடு நம்ம ப்ரான் என்ன செய்யணும், திருப்பி போடணும். திருப்பி போடுறப்ப அந்த மசாலாவில் கோட்டிங் ஆயிரும். ஹாட்லன் அனியன் நான் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அழகுக்கு மேலே தூவி விட்றேன். லெமன் கொஞ்சமாக ஸ்க்வீஸ் பண்ணிக்குவோம் புளிப்புக்கு. ஸோ நம்ம ப்ரானை வந்து திருப்பி போடுறோம், கோட்டிங் பண்ணுறோம் அந்த மசாலாவோட. ஸோ கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு நம்ம இறக்கிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய காரைக்குடி ப்ரான் மசாலா இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம பெல் பட்டன் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை பாய். ஹாப்பி குக்கிங்.